இந்தியாவை மீண்டும் சீண்டியிருக்கும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பிக்கப்படும் என்று மராட்டிய மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 1947 சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இன்று வரை எவ்வித பாடமும் கற்றுக்கொள்ளாத நாடு அது பாகிஸ்தான் எனவும், பங்களாதேசத்தை இழந்த பிறகும் தீவிரவாதத்தை உற்பத்தி செய்யும் நாடாக பாகிஸ்தான் இருப்பதாகவும் கூறினார். தற்போது காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்ததன் மூலம் மீண்டும் இந்தியாவை சீண்டியிருக்கும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் கற்பிக்கப்படும் என்று அவர் அப்போது உறுதிபட தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதமும் வெவ்வேறானவை என்பதை தமிழக மக்கள் உணர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக ஆளுநர் விவகாரத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருவேறு விதமாக உள்ளது என்றும், கேரளாவை பொறுத்தவரை அம்மாநில ஆளுநரை துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் என்று அதே உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1947 சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை எந்த ஒரு நல்ல பாடத்தையும் கற்றுக்கொள்ளாத நாடு உலகத்திலே ஒன்று உண்டு என்று சொன்னால் அது பாகிஸ்தான் தான். பங்களாதேஷை இழந்தும் இன்றைக்கும் தீவிரவாதத்தை உற்பத்தி செய்கின்ற நாடாக இருக்கிறார்களே தவிர தங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர்கள் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மீண்டும் அவர்கள் இந்தியாவை சீண்டி இருப்பதும், மக்களை கொன்று குவித்திருப்பதும், ஒரு அப்பாவி மக்கள் அங்கே தங்களுடைய விடுமுறை கழிப்பதற்காக சென்றவர்களை கொண்டு குவித்திருப்பதற்கு சரியான பாடத்தை கற்றுக்கொள்கின்ற விதமாக இந்தியாவினுடைய நடவடிக்கையில் இருக்கும்.